தமிழ் அமுது நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். நீண்ட நாட்கள் இடைவெளி உடல்நலம் குறைவு காரணமாக ஏற்பட்டுவிட்டது. இது மூலம் மீண்டும் தொடர்வோம். இன்றைய தலைப்பு பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்ற தலைப்பு. என்னுடைய வாழ்நாளிலே சிறு வயதாக இருக்கிற பொழுது அண்டையில் இருக்கின்ற ஒரு சிறுமி, மிக மிக ஏழ்மையான குடும்பம். அம்மா சிறு வயதிலே இறந்து விட்டார்கள். அவர்களை சுற்றி வர பெரிய வசதியுள்ள குடும்பங்கள். யாருக்கும் அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்க மனமில்லை. ஆனால் எனது வீட்டிலே இருக்கின்ற பெரியவர்கள் என்னிடத்திலே அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்க சொல்லி, உணவு கொடுத்தால் தவறில்லை என்று என்னிடத்திலே சொல்லி அவர்களுக்கு உதவி சொன்னார்கள். நான் அவர்கள் அனுமதியோடு அந்த குழந்தைக்கு தோசை, இட்லி வீட்டில் என்ன செய்வார்களோ அதெல்லாம் கொடுத்து வந்தேன். ஒரு சமயம் அவர்களுடைய உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவினர்கள் பார்த்துவிட்டு அவர்கள் அதை வேறு மாதிரியாக எச்சல் சோற்றை கொடுப்பதாக வாங்கி கொண்டு போகிறார்களே என்று மிகவும் அவமானமாக பேசினார்கள். அவர்களுடைய அப்பா அவரும் மிக வறுமை. அவர் சாதாரணமாக அந்த கைத்தறி நெசவு நெய்பவர். அவருக்கும் சரியாக உணவு இல்லை. அந்த சமயத்தில் இந்த குழந்தை சாப்பிடுவதை பார்த்துவிட்டு அவருடைய உறவினர்கள் எல்லாம் எச்சல் சாதம் வாங்கி சாப்பிடுகிறது என்று எங்களையும் அந்த குழந்தையும் அவமானப்படுத்தினார்கள். அதனாலே அவர்கள் அந்த பெண் இங்கே வந்து சாப்பிடுவதற்கு ஏதேனும் பண்டம் கிடைக்கிறதா என்று கேட்பதற்கு பயந்து நிறுந்து விட்டார். அந்த பசியினுடைய காரணமாகவே அவள் ஒரு தடவை மிகவும் கஷ்டப்பட்டு அதனால் அவமானமும் பட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிணற்றிலே விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டார். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பது போல பசியினால் ஏற்பட்டதாலும் சுற்றி இருக்கிற சமூகத்தினரால் உடைய கெட்ட எண்ணத்தாலும் அந்த குழந்தையினுடைய உயிர் போய்விட்டது. அதே மாதிரி நான் என்னுடைய ஊரில் இருக்கிற பெரியோர்கள் எல்லா சமூகத்தினரும் மிகுந்த அன்பும் நான் பாசம் கொண்டு பாராட்டியிருப்பேன். அப்பொழுதெல்லாம் அவர்கள் சொல்வார்கள், அவர்கள் ஏதாவது ஒரு பண்ணையத்திலே அவர்கள் அடிமைகளாக சேர்ந்திருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் சாப்பிட்ட பிறகுதான் இவர்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்படிப்பட்டவர்களுடைய பாட்டனார்கள் எல்லாம் எப்படி பஞ்சத்திலே அடிபட்டார்கள் என்பதை பற்றியெல்லாம் அந்த பெரியவர்கள் என்னிடத்திலே சொல்வார்கள். அதாவது தாது வருஷ பஞ்சம் என்பது ஒரு பெரிய பஞ்சம். அந்த பஞ்சத்திலே நிறைய பேர் ஊரை விட்டு ஓடி போனார்கள் என்று நாம் படித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட காலத்திலே இந்த ஊரிலே எப்படி இருந்தார்கள் என்றால், கத்தாழை பழம் இருக்கும். கத்தாழை என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த கத்தாழையில் ஒரு பழம் இருக்கும். அந்த பழத்தை மேல் தோலை சீவினால் உள்ளே அப்படி சிகப்பாக இருக்கும். அந்த சிகப்பான அந்த பகுதியை சாப்பிட்டுவிட்டு உயிர் வாழ்ந்தார்கள் என்று சொல்வார்கள். எனவே அப்படியெல்லாம் பசி ஊரில் இருந்திருக்கிறது. ஊரை விட்டு பல தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் டில்லி, பாம்பே என்றெல்லாம் பல வெளி மாநிலத்துக்கு சென்று வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த பசி என்பது இன்றைக்கு பிரதானமாக இருக்கிறது. நான் வேலை செய்கிற இடத்திலே கூட குடியிருப்பில் இருக்கிற தலைமை ஆசிரியர் இடத்திலே சொன்னார்கள், 4 நாட்கள் 5 நாட்கள் பள்ளிக்கு வராமல் இருந்தால் அவர்களுடைய இருப்பிடத்தில் சென்று நாங்கள் பார்க்க செல்வோம். சென்று பார்த்தால் அவர் வீட்டிலே ஒரு பொறுப்பானவர்கள் இருக்க மாட்டார்கள். எனவே அந்த குழந்தை சரியாக சாப்பிடுவதற்கு வசதி இருக்காது. அதனால்தான் 4 நாள் வரலை என்று சொல்வார்கள். எதோ இடத்துல மூட்டை தூக்கியோ எதோ இடத்துல வேலை செய்தோ அவர்கள் அன்றாட பிழைப்பை பார்த்து கொள்வார்கள். அந்த பள்ளிக்கூடத்துக்கு வருவதை விட அந்த குழந்தைக்கு அந்த வயிற்றினுடைய பசி பிரதானமாக இருக்கிறதுனாலே அவர்கள் வேலைக்கு வருவதில்லை, பள்ளிக்கூடத்துக்கு வருவதில்லை. நாங்கள் அவர்களை வரவழைத்து எங்கள் கையில் இருக்கிற காசெல்லாம் கொடுத்து நாங்கள் அந்த குழந்தைக்கு பிஸ்கட்டு போன்றவையெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களால் ஆன முறையிலே அவர்கள் பள்ளிக்கு வர செய்வோம் என்று சொன்னார்கள். அதே மாதிரி தான் என்னுடைய மகளுடைய கூட படித்து கொண்டிருக்கிற 1வது 2வது படித்து கொண்டிருக்கிற ஒரு குழந்தை ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளிய ஊரிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அந்த சமயத்திலே அவர்களுக்கு அவருடைய தாயார் இறந்து விட்டார்கள். வீட்டிலே அப்பா தான். அப்பா குடியாரர். எந்த விதமான பொறுப்பான ஒரு குடும்பத்தையும் பார்த்து கொள்வதில்லை. அந்த குழந்தை ஏதோ சுற்றத்தின உதவியை பொறுத்து சாப்பிட்டு கொண்டு சில நாட்கள் பள்ளிக்கூடம் வருவதில்லை என்று அந்த டீச்சர் அந்த குழந்தையிடம் மிகவும் கடிந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு ஏதோ தோன்றியிருக்கிறது. நேராக சென்று அவர்கள் வீட்டுக்கு போய் பார்த்தால் அப்பாவுடைய குடியார் அப்பாவையும் அம்மா இல்லாத சூழ்நிலையும் எப்படி இந்த பொண்ணு தாங்கி கொண்டு எப்படி யூனிஃபார்ம் வாங்கி
ஜெயித்து போட்டு கொண்டு வரும் என்ற வியப்பை ஏற்படுத்தின அந்த குழந்தையினுடைய கால்களே விழுந்து அந்த டீச்சர், அது ஆங்கிலோ இந்தியன் டீச்சர் காலிலே விழுந்து, குழந்தாய், நீ என்னை தவறாக எடுத்துக்கொள்ளாதே, உன்னை தப்பாக செய்தது, நான் தப்பாக அடித்து விட்டேன், கோபித்து கொண்டு விட்டேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த காலத்திலும் நிறைய பேர் இன்னும் முழுமையான ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அவர்கள் பசி நீங்கியவர்களாக இல்லை என்பதை அறியும் பொழுது நமக்கு எவ்வளவோ மன கஷ்டப்படுகிறது. பாரதி பாடினால் கூட தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் அது ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னாலுமே கூட இன்னமும் அந்த மாதிரியான வறுமையில் இருப்பவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்து கொண்டு, எல்லாரும் முடிந்தவரை அவர்களால் இயன்றவரை ஒவ்வொருவரும் அவர்களுக்கென்று ஒரு தனி கடமை இருக்கிறது. அந்த முறைகளை தெரிந்த குழந்தைகளுக்கு, தெரிந்தவர்களுக்கு, வறியவர்களுக்கு ஒன்று ஈவதே வாழ்க்கை என்பது போல அவர்களுக்கு தங்களால் இயன்ற ஒரு உதவியை செய்து அந்த பசியை போக்குவதற்கு நம்முடைய கடமை என்று சொல்லி இந்த அளவிலே இதை நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.